ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கணம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரே ஒரு பொருள் இரவு முழுவதும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட ஆயுள ரெட்டிப்பாக்கும் அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே நேரத்துல இந்த ரெமடி உங்களோட கை, கால், ஜாயிண்ட்ல இருக்க வலியையும் மந்திரம் போல மறைய வச்சிரும். கேக்குறதுக்கு இது ஏதோ ஜோக் மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா இத சாதாரண விஷயம்னு மட்டும் நினைக்காதீங்க. இது 100% ஒர்க் ஆகுற ரெமடி. இந்த ரெமடி உங்களோட ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி நரம்பு சக்திகளையும் ரெட்டிப்பாக்கி அனைத்து வகையான மூட்டு மற்றும் தசை வலிகளுக்கும் அற்புதமான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் கிடையாது, இதுக்கு தேவையான பொருட்கள் கூட நம்ம சமையல் கட்டுல எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒண்ணுதான். சோ எவ்வளவோ சிம்பிளான எஃபெக்டிவான இந்த ரெமடியை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பார்த்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருந்து ஒரு ஆயுர்வேத மருந்து. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை தயார் பண்றதுக்கு 3 முக்கியமான பொருட்கள் தேவைப்படுது. முதல்ல இந்த ரெமடிய எப்படி தயார் பண்ணணும்னு பார்க்கலாமா? இதுக்காக நீங்க ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதுல 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணிய எடுத்துக்கணும். இப்போ கேஸ் ஆன் பண்ணி இந்த தண்ணிய நல்லா கொதிக்க வைக்கணும். எப்போ இந்த ட்ரிங்க் நல்லா சூடாகுதோ, அதாவது நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்குதோ, முதல்ல இதுல சின்னதா லவங்க பட்டைய சேர்க்கணும். அதுக்கப்புறமா இதுல ஒரு பெரிய ஏலக்காய், அதாவது கருப்பு ஏலக்காய சேர்க்கணும். இதத்தான் பிளாக் கார்டமம் அப்படின்னு கூட சொல்லுவோம். இது ஆயுர்வேத மூலிகை கடைகள்லயோ இல்ல பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில, ஆன்லைன் ஸ்டோர்லயோ சுலபமா கிடைக்குது. இந்த கருப்பு ஏலக்காயில எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்கு. அதனாலதான் இதுல இந்த கருப்பு ஏலக்காய பயன்படுத்துறோம். அடுத்ததா இதுல முக்கியமா தேவைப்படுற 3வது பொருள் லவங்கம். நம்ம இந்த ரெமடிக்காக 2 லவங்கத்தை எடுத்துக்கிட்டு அத 1-2 இடிச்சுட்டு இந்த தண்ணியில சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3 பொருட்களையுமே தண்ணியில சேர்த்ததுக்கு அப்புறமா 2-3 நிமிஷத்துக்கு திரும்ப நல்லா சூடுபடுத்தணும். இதனால இந்த பொருட்கள்ல இருக்கிற மருத்துவ குணங்கள் தண்ணியில கலந்துருது. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தட்டை வச்சு மூடிட்டு இது நல்லா கூலாகிற வரைக்கும் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இதுல டேஸ்டுக்காக நீங்க வெல்லத்தையோ இல்ல கொஞ்சம் தேனையோ கலந்துக்கலாம். ஆனா டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இதுல எதையுமே கலக்க வேண்டாம். அதுக்கப்புறமா இந்த ட்ரிங்க ஒரு கிளாஸ்ல வடிகட்டிக்கணும். இந்த ட்ரிங்க எப்போ எடுத்துக்கிடணும் அப்படின்னா, நைட்டு உணவு எடுத்ததுக்கு அப்புறமா 1/2 மணி நேரம் கழிச்சு. இந்த ட்ரிங்க தொடர்ந்து 2 வாரத்துக்கு எடுத்துக்கிறப்போ உங்க உடல்ல நடக்கிற மாற்றத்தை நீங்களே கவனிப்பீங்க. உங்க முழு உடலுக்கும் புது சக்தி கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்க மூட்டுகள்ல ஏற்படுற வலிகள்ல இருந்தும் நல்ல நிவாரணம் கிடைக்கும். முக்கியமா உங்க நரம்புகள்ல இருக்கிற அடைப்புகள் எல்லாமே விலகி போகுது. இதோட இப்ப நம்ம சொல்ல போற இந்த டிப்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அதாவது இது குடிச்ச 15 நிமிஷம் கழிச்சு 1 ஸ்பூன் சோம்பையும் நல்லா மென்னு சாப்பிடுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருந்தோட ரிசல்ட்ட ரெட்டிப்பாக்குது. இந்த ட்ரிங்க் குடிச்ச 15 நிமிஷம் கழிச்சு நம்ம சோம்பு மென்னு எடுத்துக்கிறதால சோம்பு என்ன பண்ணுது? நம்மளோட செரிமானத்தை துரிதப்படுத்துது. இந்த மாதிரி இந்த ரெமடிய 1 மாசத்துக்கு நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதும். உங்க உடம்புல ஏற்படுற நரம்பு அடைப்பு கிளியர் ஆகிறதோட மட்டும் அல்லாம உங்க கை கால் வலி, உடல் சோர்வும் முற்றிலுமா நீங்கும். இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த ரெமடியை எடுத்துக்கிட்டாலே நம்ம உடல்ல இருக்கிற பல வகையான பிரச்சனைகள் குறையுது. உங்க சோர்வு, மூட்டு வலிய குறைக்கிறதுக்கு உங்களோட அன்றாட உணவுல ஆளி விதைகளை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. எதுக்குன்னா ஆளி விதைகள்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்குது. இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, 1 டேபிள் ஸ்பூன் ஆளி விதைய நல்லா வறுத்து பவுடரா பண்ணி பால்லயோ இல்ல தண்ணிலையோ கலந்து நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி உங்க டயட்ல சியா சீட்ஸ கூட எடுத்துக்கோங்க. சியா விதைகள்ல இரும்பு சத்தோட ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமா இருக்குது.
இது உங்க உடல் சோர்வை குறைச்சு நம்ம நரம்புகளை பலப்படுத்தி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும். ஃப்ரெண்ட்ஸ், உங்க உணவு பழக்கத்துல இந்த 2 நட்ஸையுமே சேர்த்து எடுத்துக்கிறதுனால உங்களோட ரிசல்ட் ரெட்டிப்பாகிறத நீங்களே பாப்பீங்க. நீங்களும் எந்த ஒரு பிரச்சனையால அவஸ்தைப்பட்டுகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்றதுக்கும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தவறாம லைக் பண்ணுங்க. அப்ப வரைக்கும் சிக்கன் பபாய்.